மட்டும் இக்கட்டுரைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இத்தொகுப்பில் 13 சிறுகதைகள் உள்ளன. அதில் அந்தி பொழுதில், மாட்டு பொங்கல், திருட்டு மேய்ச்சல், சட்டம் ஆகிய 4 சிறுகதைகளில் மட்டும் சமூக மதிப்புகளும் மாற்றங்களும் சித்தரிக்கப்பெற்றுள்ளன. ஆய்வுக்காக தேர்வு செய்யப்பெற்ற 4 சிறுகதைகளில் 3 சிறுகதைகளில் சமூக நீதி சார்ந்த சாதிய மதிப்புகளும் மாற்றங்களும் சித்தரிக்கப்பெற்றுள்ளன. ஒரு சிறுகதையில் திருமணம், தாலி பற்றிய மதிப்பு மாற்றம் சித்தரிக்கப்பெற்றுள்ளது. சமூக நீதி சார்ந்த சாதிய மதிப்புகளும் மாற்றங்களும் இன்றைய காலகட்டத்தில் சாதிய நிலையில் காணப்பட்ட உயர்வு தாழ்வு பற்றிய கட்டமைப்பு வலுவிழந்து சமூக நீதி என்ற தவிர்க்க இயலாத சமூக வாழ்நிலை உருவாகி வருகிறது. இதன் காரணமாக பழைய சமூக மதிப்பான படிநிலை வேற்றுமைக்கும் புதிய சமூக மதிப்பான சமத்துவத்திற்கும் இடையில் ஏற்பட்ட எதிரிடல் நிகழ்வை மா. ராசேந்திரன் அந்தி பொழுதில், மாட்டு பொங்கல், திருட்டு மேய்ச்சல் ஆகிய 3 சிறுகதைகளை சித்தரித்துள்ளார். இவ் எதிரிடல் நிலை 2 நிலைகளில் வெளிப்பட்டுள்ளது. ஒன்று, உயர் சாதி மனப்பான்மை மாறுதல் பெறல். 2, சமத்துவ எழுச்சி பெறல். உயர் சாதி மனப்பான்மை மாறுதல் பெறல். சமூகத்தில் உயர் சாதியினராக கருதப்பட்டவர்கள் பார்ப்பனர்கள். நாட்டை ஆண்ட அரசனை விடவும் இவர்கள் உயர்ந்தவர்களாக மதிக்கப்பட்டனர். சடங்குகள், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றில் பிற சாதியை விடவும் இவர்கள் வேறுபட்டவர்கள். புதிய சமூக மாறுதல் பின்னணியில் மேல் கீழ் என்ற சாதிய படிநிலை வேற்றுமை மதிப்பு சார்ந்த மனப்பான்மைகளும் நடத்தைகளும் சமத்துவம் நோக்கி மாறுதல் அடைவதும் மோதல் நிகழ்வதும் தவிர்க்க இயலாதவையாகும். இதை அந்தி பொழுதில் என்ற சிறுகதை சித்தரிக்கிறது. அந்தி பொழுதில் என்ற சிறுகதையில் இடம்பெறும் ராசத்தையா கோவிலில் அர்ச்சகராக வேலை பார்க்கிறார். கோவிலில் போதிய வருமானம் இல்லாததால் அவர் விவசாயத்தில் ஈடுபடுகிறார். அவருடைய வீட்டு சூழலும் மாறுகிறது. ஐயரினுடைய மகன் புல்லறுக்க செல்லுகிறான். மனைவி ராட்டி தட்டுகிறாள். இதை பார்த்த அந்த ஊர் விவசாய குடும்பத்தினர் ஐயரினுடைய பூணூலை அறுத்து எரிந்து சண்டையிடுகிறார்கள். ஐயர் அதனை பெரிதுபடுத்தவில்லை. ஊர் மக்கள் முன்பு கோவில் சாவியை தூக்கி எறிந்துவிட்டு பூணூல் இல்லாத தோளிலே கலப்பையை சுமந்து கொண்டு முழு மூச்சாக விவசாயத்தில் ஈடுபடுகின்றார். விவசாயத்தில் ஈடுபட்ட ஐயரை பார்த்து, பேசாம கோயிலில் மணி அடிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு வெள்ளாமைக்கு வந்துட்டான் வெள்ளாமைக்கு என்றும், ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, மணி அடிக்கிற கையிலே மம்புட்டியை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம், கோயில் உண்டு நீங்க உண்டுன்னு இருங்க, எங்களை போல உள்ள கூட்டாளி கிட்ட நிலத்தை விட்டுட்டு அக்கடான்னு இருப்பீங்களா என்றும் அவ்வூரில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்கள் கேட்கிறார்கள். கேட்டதோடு ஐயரை அடித்து அவர் மார்பில் இருந்த பூணூலையும் அறுத்து எறிகிறார்கள். ஐயரின் நிலையை ஐயர் நிதானமாக ஈர வேட்டியோடு கரையேறி மார்பை தடவி பார்த்தார். பூணூல் இல்லாத மார்பில் கை தடையின்றி போய் வந்தது. இடுப்பில் இருந்த கோயில் சாவி கொத்தை கூடியிருந்த ஊர் மக்கள் முன்பே தூக்கி எறிந்துவிட்டு மண்வெட்டியை எடுத்து தோளில் வைத்துக் கொண்டு வீடு நோக்கி நடந்தார். அன்று முதல் அவர் ஊரில் இருந்த சிவன் கோவில் நெய்வேத்தியத்தை இழந்து அமைதியாய் நின்றது என புனைகிறார் ஆசிரியர். ஐயரினுடைய உயர் சாதி மனப்பான்மையும் நடத்தையும் மாறுதல் பெறுவதை இக்கதை சித்தரித்துள்ளது. இந்நடத்தை மாற்றம் புதிய சமூக மதிப்பு உருவாக்க பின்னணியில் அமைகிறது. சமத்துவ எழுச்சி பெறல். சமூகத்தில் கீழ் சாதியினர் என ஒதுக்கப்பட்ட மக்கள் சமத்துவ மதிப்பு நோக்கி மன எழுச்சி பெற்று போராடுவதை மா. ராசேந்திரனின் மாட்டு பொங்கல், திருட்டு மேய்ச்சல் ஆகிய கதைகள் சித்தரிக்கின்றன. மாட்டு பொங்கல் என்னும் கதையில் வரும் முனியன் கீழ்சாதி இனத்தை சார்ந்தவன். பறை அடிப்பது இவன் தொழில். ஊரில் நல்லது கெட்டது என்னும் காரியங்களுக்கு பறை கொட்டுவது வழக்கம். முனியன் இளைஞன், புதிதாக திருமணம் செய்தவன். ஒவ்வொரு மாட்டு பொங்கலுக்கும் இவன் உயர் சாதியினர் வாழும் பகுதிக்கு சென்று பறை கொட்ட மாட்டு பொங்கல் நடக்கும். ஒரு முறை அப்படி பறை கொட்ட சென்றான். அந்த ஊர் பெரும்புள்ளி புது வீட்டுக்காரன் அவன் நன்றாக பறை கொட்டவில்லை என்று அவனை சாட்டையால் அடித்து விடுகிறார்.
அடியின் கொடுமையால் உடம்பு நோவை வீட்டிற்கு சென்று படுத்து விடுகிறான். மாலையில் அவனின் புது மனைவி புது வீட்டுக்கு பின்புறம் சென்று மாடுகளுக்கு வைக்கோல் பிடுங்குகிறாள். அது வீட்டின் கொல்லைப்புறம். அவளுக்கு பின்புறமாக வந்த புது வீட்டுக்காரர் அவளை கற்பழிக்க முயல்கிறார். அவரை பிடித்து தள்ளியதில் அவர் இறந்து விடுகிறார். ஊரில் கீரிப்பிள்ளை சப்பி விட்டதாக பேசிக்கொண்டார்கள். மறுநாள் புது வீட்டுக்கு முன்னால் ஊர் கூடியது. வீடு ஒப்பாரியில் நனைந்தது. நள்ளிரவில் மீண்டும் புது வீட்டு வாசலில் தப்பு சத்தம். முனியன் உடல் வலியை சாராயத்தால் மறந்து உற்சாகமாக தப்படித்துக் கொண்டிருந்தான். முனியனின் இந்த மறைமுக தாக்குதலில் சமத்துவ எழுச்சி வெளிப்படுவதை ஆசிரியர் சித்தரித்து காட்டியுள்ளார். திருட்டு மேய்ச்சல் என்ற கதையிலும் சேப்பான் என்ற தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த தொழிலாளி முறையற்று நடந்து கொள்ளும் முதலாளியை எதிர்த்து தாக்குவதாக ஆசிரியர் கதையை சித்தரித்துள்ளார். சேப்பானின் மனைவியின் பெயர் சடைச்சி. இவள் தனியாக இருக்கும்போது குடிசைக்குள் நுழைந்து அவளிடம் தகாத முறையில் உறவு கொள்ள முதலாளி திருட்டுத்தனமாக வருகிறார். அவருடைய தோட்டத்தில் பணிபுரியும் சேப்பானும் அந்த பக்கம் வர சாளுவரின் திருட்டு மேய்ச்சல் சேப்பானை யோசிக்க வைத்தது. தன் கால்களுக்கு அருகில் கிடந்த அலக்கரிவாளை தேடி சேப்பான் கையில் எடுத்துக்கொண்டான். அடுத்த நாள் காலையில் சாளுவர் காலில் கட்டு போட்டு கொண்டு நொண்டி நொண்டி நடந்து வந்தார் என குறிப்பிடுகின்றார் ஆசிரியர். அடிப்பதையும் அன்றாடம் படும் அல்லலையும் தாங்கிக் கொண்டு வயிற்று பிழைப்புக்காக காலம் தள்ளும் ஏழை மக்கள் எதிர்த்து போராட நினைக்கும் சிந்தனையும் செயலும் சமத்துவம் நோக்கிய விழிப்புணர்வாகும். திருமணம் தாலி பற்றிய மதிப்பு மாற்றம். திருமணம் ஒரு முதல் நிலை நிறுவனம். நிறுவனங்களில் முதலில் அமைவது திருமணம்தான். திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு உறுதியான இணைப்பு வைத்துக் கொள்வதை குறிக்கும். பாலின உறவு ஏற்படுத்திக் கொள்வதற்காக அந்த இணைப்பை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். பெற்றோராக வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அவர்கள் பாலின உறவு கொள்கிறார்கள். இதனை ஆண்டர்சன், பார்க்கர் எனும் சமூகவியல் அறிஞர்கள் பெற்றோராக வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் பாலின உறவு வைத்துக் கொள்ள வேண்டி ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு உறுதியான இணைப்பு வைத்துக் கொள்வதே திருமணமாகும் என்கின்றார். காலப்போக்கில் திருமணம் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் அளித்தது. தாலி மிக முக்கிய சடங்கு பொருளாயிற்று. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள உறவை இறுக்கமாக்கும் அடையாளமாக அது விளங்கியது. பெண்கள் தாலியை புனித பொருளாக ஏற்று அது தன்னை காக்கும் வேலி என்று கருதினர். ஆனால் ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்திக் கொள்ளும் கருவியாக கொள்ள தொடங்கினர். பெண்ணின் வாழ்க்கையில் மட்டும் இறுக்கமான ஒரு நிலை ஏற்பட்டது. மனுஷிக்கான அத்தனை உரிமைகளையும் அவள் இழக்க நேரிட்டாள். ஆணின் பாலியல் சார்ந்த நடத்தை முறையில் வன்கொடுமையும் அதிகார போக்கும் மேலோங்கின. பெரியாரின் திருமணம் குறித்த இந்த முற்போக்கு சிந்தனையை மா. ராசேந்திரன் சட்டம் என்னும் சிறுகதையில் பதிவு செய்துள்ளார். அப்பதிவில் அமைந்த சமூக மாற்றத்தை சமூகவியல் நோக்கில் சித்தரித்து காட்ட ஆய்வு முயல்கிறது. ஆசிரியர் ஒருவர் வாக்குப்பதிவுக்கு பெயர் கணக்கெடுக்க குடிசை வாழ் மக்கள் பகுதிக்கு செல்லுகிறார். ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களையும் அழைத்து பெயர் முதலிய விவரங்களை கேட்கிறார். அவர்கள் பெயர் சொல்ல மறுத்து விடுகிறார்கள். பிறகு ரேஷன் கார்டு கொடுக்க பெயர் எடுப்பதாக அவர் கூறுகிறார். ஒத்துக்கொண்ட மக்கள் பெயர் முதலியவற்றை கூறுகிறார்கள். தெருவின் கடைசியில் ஒரு குடிசையில்